ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியா ஒரு யோதா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல பிகேஎஸ்ஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர் தான் மறுபடியும் பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன நண்பர் இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை மன்னிக்கவும், ஆனால் நான் உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ எடுக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒண்ணு உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு ஆனால் அது சாக்லேட் என்பதை நினைக்கிறேன். எனக்கு ஆறு என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி. ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல. நான் 3 ஆழ் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். என்ன நடக்குது? அடிக்கலத்துல இருக்குது. இங்க சிங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், இது அப்படின்னு தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். போங்க. ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும்.
என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். வணக்கம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சல் வராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? அவன் அந்த தண்ணீரில் விட்டான். நீங்க எனக்கு சுழற்சி கொடுறீங்க. என்ன சரதா? சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் ஏதோ நல்லது. அவரை பார்த்து மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது? ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம்னா பாவம் விலங்கு. சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறது இல்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி, நீ என்ன பேசுற? ஏன்னா ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ, ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். நான் ஒரு மசமலிஸ் சுத்தி சார்க்கின்றேன். மறுமரும் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? போகோ வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த நீதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னி எனக்கு நீங்கள் தெரியும். என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கெசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். இருந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் அந்த சாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி, நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி, ஹாய். இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே. என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஓ, ஹாட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும்.
உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை. நான் உண்மையிலே எங்க மாணவ், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நம்ம நீங்கள் கார் நீண்ட உள்ளே அமர காலமாக வேண்டியிருக்கும். ஒன்றாக விற்பனை செய்யலாம். கடைசியாக நாம் கூட இருக்கும். அச்சென்று நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராகவே இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீமை எடுத்து பிளெண்டரில் போட போறேன். வேற என்ன வேணும்? ஓ, மோசமான சீஸ். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவேன். ரொம்ப அழகா இருக்கும். சஸ்ன நீல நிறம், முற்றிலும் விரும்பத்தகாத வாசனை மற்றும் சுவை. இதை ஐஸ்கிரீம் இயந்திரத்துல ஊற்றுவேன். அப்படியானால் ஐஸ்கிரீம் தயார். இதை அலங்கரிக்கலாமா? ஆமா, ஆரஞ்சு ஒரு சிறந்த தேர்வு. எஜ்மையான விஷயம். இதை இங்கே வைக்கிறேன். மற்றவர்களை நான் செய்வேன். சுவையான ஒன்று. கொஞ்சம் சிவப்பு எடுப்பேன். நாம் 2 வார்த்தைகள் செய்கிறோம். இந்த 2 சுவையான வார்த்தைகள். ஜோ கொஞ்சம் கொஞ்சம் நீல நிறமா இருக்கும். இது ஒரு ஊதா நிறமா இருக்கும். நீங்கள் திரும்பிய போது நான் இல்லை. அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த கலவையை இயந்திரத்துல ஊற்றுவேன். இந்த பறவை எப்படி மாறியது? மேலும் சுவை அதிசயமாக உள்ளது. மேலும் குறிப்பாக சில இனிப்புகளை அலங்காரங்களாக சேர்க்க வேண்டும். டெம்ஸ் சரியான மூலையை ஒத்துள்ளது. சரியாக இருந்தது. நான் இதை இங்கே வைக்கிறேன். யாருக்கு எவ்வகை ஐஸ்கிரீம் கிடைக்குமோ என ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முதல் நபர் இருக்கிறேன். சரிதானே? RETC பார்த்தியா? அதையும் நான் மகிழ்ச்சியுடன் நேசிக்கிறேன். அருமையான பனிக்கூழ். நல்லதுதான். குலுக்கும் கோன்கரண்டி சத்தமாக இருக்கிறது. உங்கள் விரல்களை உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அருமையானது. எனக்கு மலர்ச்சிக்கலாக போகிறது. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நானே முடிக்க வேண்டும். இதை நீ எப்படி செய்கிறாய்? உண்மையானது, வெறுக்கத்தக்கது. இதை கிழித்து பாருங்கள். எனக்கு வெறுப்பு வருகிறது. நான் எதுவும் செய்யவில்லை. நான் இறக்க போறேன். இது விழிச்சி சிறப்பா இருக்கும். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிளெண்டர் இருக்குது. இதை எதுடனும் கலக்கவோ? பார்க்கலாம். நான் கடுகை எடுத்துக்கொள்கிறேன். ஐஸ்கிரீம் கடுகுடன் இது ஒரு விஷயம் ஆகும். தனித்துவமான சுவை. எவருக்கு இது கிடைக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். எனவே எனது சிறந்த கலவை தயாராக உள்ளது. அதிலிருந்து ஐஸ்கிரீம் செய்வதுதான் மற்றதே. ஆம், உண்மையில் நிறம் மிகவும் அழகாக வந்தது. ஆனால் இந்த ஐஸ்கிரீமை பூனை காலில் அலங்கரிக்க போவேன். அருவருப்பானது. இப்போது இதை இங்கு வைக்கிறேன். அதை விட சுவையானதை சமைக்கிறேன். ஆமா, சாக்லேட் ஐஸ்கிரீம் சரியாக U120. அப்படியே என்னோட நான் கலக்கணும். பியாரிஷால் சீரப் ரொம்ப நல்லது. மேலும் இதம் மற்றும் ஆழத்தோட இருக்கும் ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் சுவைகளை கலப்பேன். சுவைக்கும். நைஸ் தான் கைவசம் இருக்க வேண்டியது. இதனை ஊற்றி அழகான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாரிப்பேன். வளையங்களால் அலங்கரிக்கிறேன். அழகானது மற்றும் சுவையானது. இந்த இடம் இங்கே. இந்த சுவையான விஷயத்தை யார் சாப்பிட முயற்சிப்பார்? யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமோ? எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. விளையாடலாம். 1 2 3. அட, என்னிடம் 1 உள்ளது. என்ன இருக்கின்றது என்று பார்க்கலாம். ஏன்,
நல்லது போல் தெரிகிறது. ஆனா ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது என்ன மாதிரியான படம்? என்ன கசம்சாம்? சுவை மோசமாக உள்ளது. இதை சாப்பிடு. சரி, நான் வெறுப்பை ஏற்றுக்கொள்றேன். அதை முழுவதும் சாப்பிடுவேன். அடுத்ததுக்கு போங்க. நீங்க வேகமா இருக்கீங்க. சரி. ஓ ஆம், எனக்கு நிறைய சாறு நிறைந்த ஐஸ்கிரீம் கிடைச்சது. இது சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சது. நான் அதை காய்த்து திரும்பிக் கொள்ளலாம். வனிலா ஐஸ்கிரீம் வேணும். இருக்கு. இன்னும் ஏதாவது வேணும். ஆமாம், மீன் ரொம்ப அருவருப்பான ஒரு பொருள். அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வேன். மீனோட ஐஸ்கிரீம் பண்ணதில்லை. சிறந்த விளைவுக்கு நான் ப்ராக்கோலியையும் சேர்த்துக்கொள்வேன். என்ன விதமான நரக கலவையை உருவாக்கப்படும் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அது பெரும்பாலாக சரியாக இருக்கிறது, பியால் தெரிகிறது. ஆனால் அது ருசிக்கிறதா என்றால் கச்சமானது என்பது எனக்கு தெரியும். பெண்கள் என்ற இதை பற்றி கொண்டாடக்கூடாம் என்றும் நினைக்கலாம். ஆனால் இது அசிங்கமாக உள்ளது. அதை ஒரு பெட்டியில வைப்பேன். பார்த்ததற்கு நன்றி. அதை போல நான் இன்னும் கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமை எடுத்து சுவையான ஏதாவது சேர்த்து கலப்பேன். இல்ல, நான் கல்வளை எடுப்பேன் என நினைக்கிறேன். கல்வளையோடு சேர்த்த ஐஸ்கிரீம் அழகான பச்சை நிறமாக இருக்கும். இந்த விற்பனை இயந்திரத்தில் ஊற்றி பச்சை ஐஸ்கிரீம் செய்யறேன். அருமையான எதையாவது இழைத்து போற்றேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த அழகான இனிப்பு துளிகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அதன் சுவை எப்படி என்று சொல்வதில்லை. எல்லாம் தயார். நான் முதல்ல போகலாமா? என்ன இருக்கிறது? ஆஹா, எப்படி ருசியாக இருக்கிறது. நாம மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, இது எவ்வளவு அருவருப்பான சுவை. கெட்டதா? இதை மிக விரைவாக நீக்க வேண்டும். இது கொடூரமாக இருந்தது. புல் நறுமணம். இல்லை, நீ சரி, ஒப்புக்கொள். என்னை எதிர்பார்க்குது என்ன? அட, ரொம்ப அழகா. மார்ஷ்மெல்லோ சேர்ந்து ருசியா? ஓ இல்ல, நான் தவறானே. மிகவும் அருவருப்பான சுவை. எனக்கு குமட்டுது. வா சாப்பிடு. நான் முடியாது. மீனின் சுவை. அதை சாப்பிட நான் முயற்சிப்பேன். இதை கொஞ்சமும் சாப்பிட முடியாது. இதுல என்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். நான் ஒருவர் கண்டுபிடித்து விட்டேன். எப்பொழுதும் போல எளிய வெள்ளை ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். நிறம் மற்றும் ருசிக்காக நான் இந்த சிவப்பு வெங்காயத்தை சேர்க்கார். இதுவே நுடல்லாவால் நிரப்புவேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு நுடல்லாவின் ருசி உதவாது என்று தமிழ் செய்கிறேன். ஏனெனில் அது ஏற்கனவே பார்வையாளர்களுடன் இருக்கும். அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்கிறேன். லைலா, மிகவும் ருசியாக இருக்கிறது. மெல்பு ஃபென் ஷோங் ஜாங்ஷி ஹன்கு டான் லிங்ரன் தாயன் தஜஃபங்லம் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இன்னும் என்ன செய்யலாம்? இந்த முறை நான் வண்ணத்து பூச்சி ஐஸ்கிரீத்தை எடுப்பேன். சரி. மற்றும் இந்த கோழி கால்களை அதிகமாக சேர்ப்பேன். சிறிது கோகா கோலா குடிச்சா தீயில்ல. இப்போது நான் முழு பாட்டிலும் காலி செய்வேன். ஆமா. Oh ma'am, I throw Aronald's stand. Cast a board haircut. Airway Harrier Sao Cardinal window. அசுகுகளே இருக்குது. நான் அதை அழுந்த விரும்ப மாட்டேன். அதை ஒரு கோணில் ஊற்ற இன்னும் மீதமே. இப்பொழுது பனிக்கூழ் செய்வோம். அந்த சீராவது கோணில் மேலும் சிறிது ஸ்பிரிங்களுடன், வெள்ளை ஸ்பிரிங்களுடன் கருப்பு அற்புதமாக இருக்கும். ஆனால் சுவை பயங்கரம். அதனால் பெண்களே, முயற்சி செய்து பாருங்கள். இப்போது என்னை கிடைத்ததை காண்பேன். இது அழகாக இருக்கிறது. ஆனால் சுவை எப்படி? அடா, திகிலோ சாப்பிட முடியாது. ஹா, மெய்யில் சொல்லுறேன் இல்லையா? இருக்க புஷ். என்னனே, எனக்கு புரியல. கோழி கொலாவோடு. இப்ப எனது முறை. சுவையான பியருடன் ஊதா. அப் இல்ல. எத்தனை மோசமான ஐஸ்கிரீம்.
என் முகத்தில் என்ன தவறு? நான் அதை சாப்பிட முடியாது. நீ செய்யணும். சரி, நான் இதை கடைசி வரை சாப்பிட வேண்டியிருக்க. எனக்கு உடனே வாந்தி வருது. நிறைய விஷயங்கள். நான் அடிப்படையாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் பயன்படுத்துவேன். இந்த முறை அதை என்னோட கலந்து பார்க்கிறது என்ன? இந்த ஃப்ரைலிவ் நான் ஓரியோ குக்கீஸோட ஒரு சுவையாகிய இனிப்பை செய்வேன். உங்களுக்கு தேவையானவை நான் சில நகெட்ஸ்லையும் சேர்ப்பேன். ஒரு சுவாரஸ்யமான ருசியாகும். என்னை உதவுங்கள். எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். இது எதிர்பாராததாக இருக்கும். நிறம் அழகாக மாறியது, ஆனால் சுவை கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். நகெட்ஸ்கள் தனித்தனியாக, ஆனால் சாக்லேட். நான் இதனோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தூவுகிறேன். நான் ஒரு குளிர் சில்யோமத்தை உருவாக்கினேன். இது புதிதாக உள்ளது போன்றது. உளவு. டேய், இந்த ஐஸ்கிரீமை இப்படி செய்வேன். சாக்லேட்டை எடுப்பேன். எவ்வளவு சுவையானது. அங்கே சுவையான ஸ்ட்ராபெரி சேர்ப்பேன். என்னுடைய எல்லா ஸ்ட்ராபெரிகளையும் ஊற்றி விடுவேன். ரொம்ப அருமையா இருக்கும். மேலும் நான் இந்த சுவையான சூஷியும் சேர்க்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சரியம். புதும் போலவே கலக்க போயிடுது. ஆனால் நான் இதை முயற்சிக்க மாட்டேன். நல்லா இருக்குது. இப்போ நான் ஐஸ்கிரீமை ஊற்றி அதை சாக்லேட் சிப்ஸ்டால் அலங்கரிக்கிறேன். அது மிகுந்த அற்புதமானதாக தெரிகிறது. ஆனால் ஒன்றென்றே இல்லை என்றால் ரொம்ப தனித்துவமான வாசனை. இது போதும். இதனை சாப்பிடுங்கள். இப்ப நீ காலா. நான் ஒப்புக்கொள்றேன். இது ருசியா தெரியுது. அதன் சுவையை நான் முயற்சிக்கிறேன். ஓ, நான் முடிவு செய்யலாம். இது மிகவும் அருக்கமானது இல்லையே. 2 தின்னு. நான் தயாராக இருக்கிறேன். நான் இப்போது முயற்சிக்கிறேன். இது சாக்லேட் நண்பா. இது கொஞ்சம் விசித்திரமாக சுவைக்கிறது. நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சீண்டல் புரியல. உங்களுக்கு அதுக்கும் நாங்க ஆட முடிச்சிட்டோம்.